மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் தூய மூவொரு கடவுள் விழா, நம் ஆலய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் ஆண்டு பெருவிழா மற்றும் முதல் திருவிருந்து ஏற்பு விழா என்ற முப்பெரும் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மூவொரு கடவுள் இருக்கின்றார். கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்துள்ள நம் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பு நம் குடும்பங்களில் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சியை கொணரவும், நம் ஆலய பெருவிழாவின் நன்றி விழாவான இன்று நம் பங்கு மென்மேலும் இறை அருளாலும் ஆசீராலும் வளம் பெறவும், திருவிருந்தில் முதன்முறையாக இறை அனுபவத்தை பெறும் நம் குழந்தைகள் இறை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயனுற வாழ தேவையான ஆவியின் வல்லமையை பெற்றிட இறைவனை வேண்டி இப்பலியில் இணைவோம். இன்றைய இந்த திருப்பலியானது வின்சென்ட் ஜேம்ஸ் குடும்பத்தின் பெயரால் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியசாமி செல்வி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்தோனி வின்சென்ட், ஜோஸ்பின் விமலா குடும்பத்தார் குழந்தை வரம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். டாக்டர் பெனிட்டோ, மரிய ஜோஸ், உதய சௌந்தர்யா, மிரியம் ஐவி இவருடைய குடும்பத்தின் பெயரால் நன்றி பலியாகவும் நல்ல உடல் நலம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். சூசை அருண், சோஃபியா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜெயசீலன், பிரேமா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ராஜா விண்ணரசி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பெர்னதத் மேரி, பிரவீன், யோகலட்சுமி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். கென்னடி குட்டி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜீவா, இந்திரா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். தனசேலி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து மகனுக்கு நல்ல வரன் வேண்டி ஜெபிக்கிறார்கள். சென்னை அமல்ராஜ், பிரான்சிஸ், ஜெயராணி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜான்சன், வெர்ஜின், சிறிய புஷ்பம், கேத்ரின், ரெபேக்கா இவரது குடும்பத்தின் பெயரால் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்து ஜெயக்கொடி நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து உடல் நலம் வேண்டி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஜெபிக்கிறார்கள். அந்தோனி, ஆரோக்கிய பிரான்சிஸ் குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சிங்கராயர், ஞான சௌந்தரி, ஜோசப், அந்தோனி விருட்டோ, ஜெயராணி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அமலன், குயின் ஹார்வி குடும்பத்தார் நன்றி பலியாக இறையாசிர் வேண்டி ஜெபிக்கிறார்கள். அருள் செல்வம், ஜென்சி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜெயராயன், மோனிகா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பீட்டர், ஆரோக்கியமேரி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சிந்தியா, சரோஜினி அவர்களுக்கு ஐடியில் வேலை கிடைத்தமைக்கு நன்றியாக இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். பிலிப், ஸ்டெல்லா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து இறையாசிர் வேண்டி நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள இல்லாமல்ல இறைவாம், வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, மது நாளாகிய இன்று மது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் மது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய்வன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய்வன்றாடுகிறோம். ஆமென். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடையச் செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இயங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே,
தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகும் அறிபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பூ உலகு உண்டாகும் முன்பே பூ உலகில் உயிரினங்களும் கடல்களும் ஊற்றுகளும் மலைகளும் உண்டாகும் முன்பே நான் இருந்தேன். ஆண்டவர் படைத்த அனைத்திற்கும் நான் அவரோடு இருந்தேன் என்று இறைஞானம் பெறுவதை இம்முதல் வாசகத்தில் செவிமடுப்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானங்களை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உயரத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அவருடைய கட்டளையை கடல் நீர் மீறாதிருக்கும்படி செய்தபோது, பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்திருந்தேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. மனம் வேண்டுமே, மெழுகாய் ஒளி வீசும் குணம் வேண்டுமே. இத்தனை அழகு இத்தனை சிறப்பு இறைவா உன் படைப்பு. இப்புவி மீது என்னை படைத்தாய், அதுதான் என் வியப்பு. விண்ணகம் இருந்து மன்னகம் வந்தாய், எப்படி அந்த கனிவு. அப்படி உன்னை அப்பமாய் தந்த அன்பிற்கு சமமா உலகு. இறைவா ஒரு வரம் வேண்டுமே, தினமும் உன்னை பாடும் அருள் வேண்டுமே.
வானத்தின் பூவின் வாசத்தில் உந்தன் தோற்றத்தை பார்க்கிறேன். வாழையை பார்க்கும் போதெல்லாம் உந்தன் வாழ்க்கையை பார்க்கிறேன். ஈழை கொண்டு மரங்கள் கையை தட்டும், வண்டு வந்து பூவில் மிட்டு கட்டும், நன்றி சொல்லி பறவை பாடி நிற்கும், நானும் உன்னை பாடுவேன். தனியாக நதிகள் பேசிச் செல்லும், நாணல் கூட தலையை ஆட்டிக்கொள்ளும், தாழ்பணிந்து தொழுது அன்பை சொல்லும், நானும் உன்னை பேசுவேன். இத்தனை அழகு இத்தனை சிறப்பு இறைவா உன் படைப்பு, இப்புவி மீது என்னை படைத்தாய் அதுதான் என் வியப்பு. விண்ணகம் இருந்து மன்னகம் வந்தாய் எப்படி அந்த கனிவு, அப்பனே உன்னை அப்பமாய் தந்த அன்பிற்கு சமமா உலகு. இறைவா ஒரு வரம் வேண்டுமே, தினமும் உன்னை பாடும் அருள் வேண்டுமே. மலர் போல மனம் வேண்டுமே, மெழுகாய் ஒளி வீசும் குணம் வேண்டுமே. தண்ணீரின் மீது கைகளை வைத்தாய் ரசமாயானது, பூங்கடல் மீது பார்வையை வைத்தாய் புயலும் போனது. பாவத்தின் மரத்தை தோள்களில் வைத்தாய் சிலுவை பூத்தது, எங்களுக்காக உன்னையே வைத்தாய் மீட்பு வாய்த்தது. வெறுத்தாலும் அன்பு செய்ய சொன்னாய், வீழும்போது உண்மை சொல்ல சொன்னாய், தப்பு செய்த பெண்ணை அன்பு கொண்டு மன்னித்தேனை மாற்றினாய். நோய் என்றால் மருந்தாய் ஓடி வந்தாய், ஏழை என்றால் வீரந்தாய் தேடி வந்தாய், தந்தை போல முன் வந்து நின்றோம், தந்தை போல தேற்றினாய். எத்தனை அழகு எத்தனை சிறப்பு இறைவா உன் படைப்பு, இப்புவி மீது என்னை படைத்தாய் அதுதான் என் வியப்பு. விண்ணகம் இருந்து மன்னகம் வந்தாய் எப்படி அந்த கனிவு, அப்பனே உன்னை அப்பமாய் தந்த அன்பிற்கு சமமா உலகு. இறைவா ஒரு வரம் வேண்டுமே, தினமும் உன்னை பாடும் அருள் வேண்டுமே. மலர் போல மனம் வேண்டுமே, மெழுகாய் ஒளி வீசும் குணம் வேண்டுமே. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் நமது ஆழ்ந்த நம்பிக்கையினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். அதனால் கடவுளோடு இணைக்கப்பட்டு அருள்நிலையை அடைகிறோம். இந்த அருள்நிலையில் துன்பத்தில் கூட மகிழ்ச்சி கொள்கிறோம் என்று கூறும் இரண்டாம் வாசகத்தினை கவனமுடன் கேட்போம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 1 முதல் 5 வரை. ஆகையால் நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியால் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமன்று, துன்பங்களை தாங்கி கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில்
துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. என் தந்தை என் மீது உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவரிடம் ஒருவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்கள் மூடி கரங்கள் குவித்து என்னோடு இணைந்து நான் ஜெபிக்கிற ஜெபத்தை சேர்ந்து ஜெபிக்கலாம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரை உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். கரங்கள் உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அரியே வாழ்க, புனித அந்தோணியாரை வாழ்க,
இயேசுவில் பிரியமானவர்களை, பங்கு தந்தையினுடைய சார்பிலும் இங்கே குழுமிருக்கின்ற அத்தனை குருக்களுடைய சார்பிலும் உங்களுக்கு நிறைய விழாவினுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி தெரிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. மூவர் இறைவனுடைய விழாவினுடைய வாழ்த்துக்கள். ஒன்று, உங்கள் பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழா வாழ்த்துக்கள். 2, மூன்றாவதாக நம்முடைய குழந்தை செல்வங்கள் இன்று முதல் முறையாக நற்கருணைநாதரை தங்களுடைய உடல் உள்ள ஆன்மாவிலே பெறவிருக்கிறார்கள். இந்த முப்பெரும் விழாவோடு சேர்ந்து அகில உலகத்தில் இன்னைக்கு தந்தையர்கள் தின விழாவை சிறப்பிக்கிறாங்க. அப்பாக்கள் தினம், ஃபாதர்ஸ் டே. எல்லா விழா வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். வண்டர்ஃபுல். பக்கத்தில் அப்படியே ஒரு கை கொடுத்து ஒரு ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லிடுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும். அன்புக்குரியவர்களே, வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தந்தை வழியாகத்தான் ஆசீர்வாதம். அப்போ பங்கு தந்தை தொடர்பு கொண்ட உடனே அவர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் மறைவுரை வச்சுருங்க அப்படின்னாரு. நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, இதுவரையிலும் என்னை பார்த்தது கூட இல்லை. ஆனால் அந்த சீனியர் ப்ரீஸ்ட், இந்த தந்தை குருக்கள் இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு காரியம் அதுதான். எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மனசு வந்துடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக என்னுடைய பிரச்சனையே இந்த டைமிங் தான். அது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறீங்களா? அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி முதல் முறையாக அந்த அருட்சானத்தை பெறுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அப்படி தங்களுடைய மனதிற்குள்ள பல்வேறு விதமான எண்ணங்கள் இருக்கும். இப்போ நான் இங்கே வந்த உடனே பங்குசாமிகிட்ட கேட்டேன், சாமி எவ்வளோ நேரம் மறைவுரை அப்படின்னு. நீங்கள் வைங்க சாமி. ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட். வழக்கமாக சில பங்குகளுக்கு போனால் ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறீங்களா, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறீங்களா, ஒரு 10 நிமிடத்தில் முடிச்சிடுறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான நாளில் எத்தனாவது பங்கு திருவிழாவை நீங்கள் கொண்டாடுறீங்க? 45. ஓகே. வழக்கமாக நம்ம குழந்தை செல்வங்களை ஆயர் இந்த புதுமை உறுதி பூசலில் கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை எனக்கு. ஏன்னா பெற்றோர்கள் தான் இன்றைக்கி நம்ம கேள்வி கேட்க வேண்டியது பெற்றோர்களிடத்தில் தான். ஏன்னா அப்பா அம்மாக்கள் தாத்தா பாட்டிகளிடமிருந்து தான் நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நான் கேட்குற கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வியாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்? எத்தனை ஆண்டு உயிர் வாழ்ந்தார்? 36 வருஷம். குழந்தை செல்வங்களே, நான் சொல்ல, உங்களுடைய அப்பா அம்மாக்கள் உங்களுடைய தாத்தா பாட்டிகள் சொல்வார், 36 வயது வரையிலுமே வாழ்ந்தவர் கோடி அற்புதர் என்று அவர் பெயர் பெற்றிருக்கிறார். சரி, இது ரொம்ப எளிமையான கேள்வி. கோடி அற்புதர் புனித அந்தோணியார் எப்பொழுது பிறந்தார்? சரி, எனக்கு வருஷம்லாம் வேண்டாம், அந்த நாள் மட்டும் சொல்லுங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்னென்ன விழாக்கள் எல்லாம் நம்ம கொண்டாடுறோம்? இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு பங்குல. உடனே குடியரசு தினம்னு ஒரு பையன் சொன்னான். எனக்கு ஷாக்கு. டே, குடியரசு தினமா? என்ன விழாவை கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா. அதுக்கப்புறம் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா. அன்புக்குரியவர்களே, அதோடு இணைந்து புனித அந்தோணியாருடைய பிறந்தநாள் விழாவையும் தாய் திருச்சபையானது கொண்டாடுகிறது. இப்போ பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தோணியாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வேளை இன்னைக்கு 28-29 ஆண்டுகள் அருட்பணியாளராக மதுரை உயர்மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய குருவானவரிடத்தில், சாமி உங்களுடைய சீக்ரெட்னுடைய, உங்கள் சக்ஸஸ்னுடைய சீக்ரெட் என்ன? இந்த குருத்துவ வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பயணித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம்னா, அதே மாதிரி இந்த ஆலயத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பாடல் குழுவினர், அங்கே 2 பேடு, ஒரு கிட்டாரு, இத்தனை மைக்கு, இவ்வளோ அழகான பாடல், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய காரியம். நேற்று இரவு உங்களுடைய அந்தோணியாருடைய தேர் பவனியில் நானும் பங்கெடுத்தேன். மிக அழகாக அதை வழிநடத்தினீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நவநாள் திருப்பலியிலிருந்து எல்லாமே அப்படி நம்ம கேட்கும்போது உங்களுடைய சக்ஸஸுக்குரிய சீக்ரெட் என்ன? இன்றைக்கி வெற்றியாளர்கள் எல்லார்ட்டையும் நம்ம கேட்குறோம், உங்களுடைய சீக்ரெட் என்ன? அப்படி ஒரு வேளை அந்தோணியாருடைய சீக்ரெட் என்ன? இன்றைக்கி கோடி அற்புதங்களை அவர் பெற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருடைய இந்த கோடி அற்புதங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான
சீக்ரெட் என்ன அப்படின்னா அவர் சுரூபத்திலேயே அது இருக்கிறது. அவருடைய சுரூபத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் பைபிள் இருக்குது. இப்போ எத்தனை பேர் நம்ம தாய் திருச்சபையில் பைபிளை சுமந்து வருகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒருவேளை ஆலயத்துக்கு மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களை எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம விவிலியத்தை திறந்து வாசிக்கிறோம், வாசிக்க கற்றுக் கொடுக்கிறோம் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு என்று சொன்னால், அப்போ முதல் சீக்ரெட் அன்பு குழந்தை செல்வங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவையானது இந்த ஆண்டவருடைய வார்த்தை. அதுக்கு இன்னைக்கு மாற்றப்பட்ட நற்செய்தி நம்ம வாசித்தோம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனம், ஜான் சாப்டர் 15 verse 5. இந்த ஒரு இறை வார்த்தையை மையப்படுத்தி தான் இந்த விழாக்களினுடைய செய்தியானது இன்று கொடுக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனம், ஜான் சாப்டர் 15 verse 5. இறை வார்த்தை வச்சிருக்கிறவங்க, பைபிள் வச்சிருக்கிறவங்க ஒரு முறை எடுத்து வாசிச்சிருவோமா? நானே திராட்சை, நானே திராட்சை, அது கொடின்னு இருக்கா செடின்னு இருக்கா? அது நானே திராட்சை செடி. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இல்லையா, செடின்னு தானே வாசித்தோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும். அன்பு குழந்தை செல்வங்கள் ஒரு 27 பேர் இங்கே புதுமை வாங்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி தான் நினைக்கிறேன். இந்த 27 பேருக்கும் ஒரு செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை அருட்தந்தை ரஃபேல் அடிகளார் பாப்புலர் மிஷன் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போனவர். அவர் சொல்லும்போது ஒரு சுக்கும் நடக்காது உன் வாழ்க்கையில். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒருவேளை நீ அறிவாளியாக இருக்கலாம், ஒருவேளை நீ அழகானவனாக இருக்கலாம், ஒருவேளை நீ பணக்காரனாக இருக்கலாம், ஒருவேளை நீ பதவி பெற்றிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவரோடு இணைந்து இல்லை என்று சொன்னால் உன்னால் ஒரு சுக்கும் நடக்காது. அதனால தான் அன்னை மரியா, இன்னைக்கு அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழா அன்று பிறந்த இந்த குழந்தை கோடி அற்புதராம் புனித அந்தோனியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், நான் கோடி அற்புதங்களை எல்லோருக்கும் பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தேன். அந்த இணைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய கையில் குழந்தை இயேசு தவழ்ந்ததனுடைய அடையாளத்தை நம்ம அவருடைய சுரூபத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அன்னை மரியாவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, அன்புக்குரியவர்களே, என்னுடைய முதல் பங்கு, அந்த முதல் பங்கு வரையிலும் எனக்கு கோடி அற்புதர் புனித அந்தோனியாருக்கும் எனக்கும் உள்ள உறவு வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. அவரை பற்றி படிச்சிருக்கிறோம், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவானது முதல் பங்கு எனக்கு தருமபுரி மறை மாவட்டத்தில் இருக்கிற பொம்படி அப்படின்ற கோடி அற்புதர் புனித அந்தோனியாரம்மா திருத்தலமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பங்கில் நம்ம இணைந்து அந்த பணியாற்றுகின்ற பொழுது தான் அவரை பற்றி நிறைய காரியங்களை நான் அவரோடு இருக்கக்கூடிய உறவில் நான் இணைந்து கொண்டேன் என்று சொன்னால் அது மிகையாக. இப்போ அதில் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய புதுமைகள், அவருடைய அற்புதங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருகிறது இல்லையா? அதில் அவருடைய அந்த புதுமைகளில் ஒரு புதுமை ஏதாவது அப்படி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கோடி தாய் திருச்சபை அங்கீகரித்த புதுமைகள், நிறைய புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்போது தாய் திருச்சபை அங்கீகரிக்கப்பட்ட புதுமைகளில் கொஞ்சம் சத்தம். ஓகே, நற்கருணை. ஓகே, நான் நிறைய புதுமைகளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு பங்கில் அப்படி ஆண்டவருடைய செய்தி கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு அம்மா வந்தாங்க. ஃபாதர், நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, ஆனால் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அந்த நற்கருணையை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது கழுதை அப்படி மண்டியிட்டு அந்த புதுமையை சொல்ல. நான் சொன்னம்மா, எல்லா பங்குகளிலும் எல்லா பிரசங்கியாரும் இந்த செய்தியை சொல்கிறாங்க, ஏதாவது மக்களுக்கு புதிதாக நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த புதுமைகள்லாம் சொன்னேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எடுத்த உடனே கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அந்த நற்கருணைநாதரை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது கழுதையானது அந்த நற்கருணைநாதனை ஆராதிக்கும் விதமாக முழந்தால் படிக்கிட்டு மண்டிக்கிட்டதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் வேறு என்ன புதுமை உங்களுக்கு தெரியும்? ஒண்டர்ஃபுல். பாருங்கள், ஆவியானவர் வந்து எனக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. மிக அற்புதமாக கோடி அற்புதராம் புனித அந்தோனியார் மீன்களுக்கு, கடல் மீன்களுக்கெல்லாம் அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை போதிச்சார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இதை தான் வந்து நாங்கள் அந்த பங்கில் இருக்கக்கூடிய கெபியில் நாங்கள் தத்ரூபமாக அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதராம் புனித அந்தோனியார் மீன்களுக்கு அவர் என்ன போதிச்சார்? மீன்களுக்கு போதிச்சார். ஏன் போதிச்சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் சொல்வீங்க, ஆண்டவருடைய வார்த்தை இந்த நவ நாட்களில் பங்கு தந்தையர்கள் வெளியிலிருந்து மறையுரையாளர்கள்லாம் வர வைப்பாங்க, ஆண்டவருடைய செய்தியானது கொடுக்கப்படும்,
ஆனால் அப்பொழுது வந்து அந்த ஆண்டவருடைய செய்தி கேட்பதற்கு சில நேரங்கள் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் ஆண்டவருடைய செய்தியை சொல்ல போகிறார். மக்கள் வரல, நீங்கள் வரலன்னா என்ன பரவாயில்ல, நான் கடலுக்கு போய் கடலில் இருக்கிற மீன்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க போகிறேன்னு போயிட்டார். அப்படிப்பட்ட அந்த இடத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை இளைஞர்கள் இளம்பெண்களோடு தருமபுரி மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழுவோடு நாங்கள் இந்த வேர்ல்டு யூத் டே கடந்த வேர்ல்டு யூத் டேக்கு போனப்போ நம்ம அருட்தந்தை மார்ட்டின் அடிகளார் நம்ம மறை மாவட்டத்தினுடைய குருவானவர், அவர் தான் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் பணிக்குழுவின் செயலராக இருந்தார். அவரோடு இணைந்து போகணும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாட்டிலிருந்து நம்ம வேர்ல்டு யூத் டேக்கு சென்ற ஒரு அனுபவம், அந்த இடத்த நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, மீன்களுக்கு அவர் என்ன போதிச்சார்? என்ன போதிச்சிருப்பார்? என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? 45 வருஷம் பங்கு. கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் மீன்களுக்கு என்ன போதிச்சார்? இன்னைக்கு அழகாக ஒரு திருப்பாடல் பாடினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாடல். இந்த பாடலுடைய முதல் வரிகளில் பார்த்தீங்கன்னா, கடவுளை நான் போற்றுவதற்கும் நான் பாடல் பாடுவதற்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு வரம் தாங்க. அப்படி தானுங்களா பிரதர்? அந்த பாட்டு நான் அவரை வந்து போற்றணும், அவரை நான் வந்து பாடணும் அப்படின்னு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டான். அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் மீன்களுக்கு போய் என்ன போதிச்சார்னா, இந்த உலகம் அழிக்கப்பட்டதாம். நோவாவினுடைய காலத்தில் இந்த உலகம் அழிக்கப்பட்டதாம். அழிக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? எப்படி அழிக்கப்பட்டுச்சு? நீரினால் அழிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, கடவுள் வந்து இந்த உலகத்தை வந்து அழிக்கிறாரு. ஃபுல்லாக மழை பெய்யுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் அலர்ட்டுன்னு சொல்கிறான், இல்லை ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொல்கிறான். ஆனால் மழை வர மாட்டேங்குது, வெயில் தான் அடிக்குது. சில நேரங்களில் மழை வராதுன்னு சொல்கிறான், அந்த இடத்துல மழை வருகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கின்ற பொழுது எல்லா படைப்புகளையுமே அவர் வந்து அழிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதும் கூட அழியாத உயிரினங்கள், இந்த கடல்வாழ் உயிரினங்கள், அதில் மீன்களே, கடவுள் இந்த உலகத்தை அழிக்கின்ற பொழுது உங்களை மட்டும் அழிக்காமல் விட்டாரே, அவரை போற்றி புகழுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடனே யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, இந்த உலகமானது கடவுள் இந்த உலகத்தை நான் அழித்து விட்டு ஒரு புதிய உலகத்தை நான் படிக்கிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட எல்லா உயிரினங்களும் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. ஆனால் அழிக்கப்படாத உயிரினம் மீன்கள். அதனால தான் அந்தோணியார் போய் சொல்கிறாரு, கடவுளை போற்றுங்க, கடவுளை புகழுங்க. ஒரு வரம் கேட்டீங்க இந்த பதிலுரை பாடலில். அன்புக்குரியவர்களே, கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை புகழ வேண்டும். இன்னைக்கு கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை புகழ வேண்டும் என்று சொல்லி கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் மீன்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த முதல் நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுக்கக்கூடிய அன்பு குழந்தை செல்வங்களே, கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை புகழ வேண்டும் என்று சொல்லி கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், இன்னைக்கு உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடலில் வந்து இது வந்து 3/4 பகுதி, இந்த உடல் நம்ம எடுத்துட்டோம்னா 3/4 பகுதி நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறையான எண்ணங்கள். 3/4 பகுதி நம்முடைய வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் நம்ம கடவுளை போற்றக்கூடிய, கடவுளை துதிக்கக்கூடிய, கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் எவ்வளவு என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப சொற்பமான நேரம். ஒன்று நம்மளை நாமே குறை சொல்லிக்கிட்டு இருப்போம், நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய இயலாமைகள், பலவீனங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் இந்த மூவர் இறைவனுடைய விழாவை சிறப்பிக்கக்கூடிய நாளில் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, மூவர் இறைவனை நீங்களும் நானும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விமானம் நம்ம இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போனதில் ஒரே ஒருத்தர் மட்டும் அவர் காப்பாற்றப்படுகிறார். மித்த பேர்லாம் அவர் விமானத்தில் இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்த பொழுதும் கூட சில விபத்துக்களிலிருந்து நம்மால் நம்முடைய உறவுகளை மீட்டு எடுக்க முடியவில்லை. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்ம கொடுத்த அவருடைய மிகப்பெரிய அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்ய வேண்டிய இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுளே, இன்னைக்கு நான் உயிரோடு வாழ்கிறேன் என்று சொன்னால், என் மனைவி, என் குழந்தை, என்னுடைய குடும்பத்தோடு நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் உம்முடைய இரக்கம், ஆகவே நான் உம்மை போற்றுகிறேன். ஆகவே தான் இன்றைக்கி வந்து அருங்குடையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லித்தரக்கூடிய ஒரே ஒரு காரியம், அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கோபம் வருதா? அடக்க முடியாத கோபம், கணவன் மேலே, மனைவி மேலே, குழந்தைகள் மேலே, பணி செய்யக்கூடிய இடங்களில் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டிய ஜெபம், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த மனவெளி ஜெபங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவை போற்றுகிறேன்,
தந்தையை உம்மை ஆராதிக்கிறேன். இதுபோல் அந்த ஜெபங்களை நம்ம ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் இந்த எதிர்மறையான எண்ணங்கள், இந்த கோபங்கள், இந்த உளவியல் ரீதியான எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிவர முடியும். அப்போ இன்னைக்கு யார் ஒருவர் கடவுளோடு இணைந்திருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் கனிகளானது வெளிப்படுகிறது. தூய ஆவியானவருடைய அந்த கனிகள், வரங்கள், கொடைகளானது அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஒரே ஒரு மிக அற்புதம். இங்கே கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இதை நம்ம சொல்லுவோம். அது என்ன தெரியுங்களா? காணாமல் போனதை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் இல்லைங்களா? வரதுக்கு இந்த கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருடைய விழா 13ஆம் தேதி நம்ம கொண்டாடணும். 12ஆம் தேதி எனக்கு ஒரு கால் வந்துச்சு என்னுடைய டீம் மெம்பர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மோதிரம், அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கு இல்லைங்களா, என்கேஜ்மெண்ட் ரிங்கை காணாமல் போட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இவங்க தேடாத இடமே கிடையாது. சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போனோன்னே யாரை போய் நம்ம இன்றைக்கி சந்தேகப்படுவது? யாரை இன்றைக்கி சந்தேகப்பட முடியும்? சந்தேகப்பட்டால் உறவில் சிக்கல் வந்துடும். எல்லாருமாக இணைந்து சொந்தக்கார வீட்டில் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை தேடுறாங்க. எந்த அளவுக்கு தேடுனா சாக்கடையில் கூட போய் தேடுறாங்க. ஏன்னா தங்கம் விலை அவ்வளோ உயர்ந்துருக்குது. இன்னொன்று தங்கம் விலை அப்படின்றத விட என்கேஜ்மெண்ட் ரிங். இப்போ என்னைக்குனாலுமே அந்த மனைவி என்ன சொல்லுவாள்? ஒரு மோதிரத்தை காப்பாற்ற தெரியாத ஒரு கணவனாக போயிட்டியா நீ? கேட்பீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக கேட்பீங்க. வெளியில் கேட்கலன்னா கூட மனசுக்குள்ளே கேட்பீங்க, என்ன கணவன் நீ ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்கை பத்திரமா வச்சுக்க தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களை, இவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், ஒரு சின்ன ஜெபம். நான் காணாமல் போனதை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களை, 6 மாதம் கழித்து பங்குசாமியார் இந்த ஈஸ்டர் பிளெஸ்ஸிங்காக எல்லாம் வீட்டுக்கெலாம் வர்றாரு இல்லையா? இப்போ பங்குசாமியார் வரும்போது வீடு சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழும்போது எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தர் வராங்கன்னா நம்ம வீடு என்ன பண்ணணும்? சுத்தமாக இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு தெரியாது. கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கூட்டும்போது அவங்களுடைய அந்த பெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்டினுடைய கவரை சும்மா அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த தலகாணிக்கு கீழே அந்த ரிங் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் ஏதாவது காணாமல் போயிடுச்சா? கோடி அற்புதராம் புனித அந்தோணியார்ட்ட கேளுங்க. காணாமல் போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறவங்களே, காணாமல் போன என்னுடைய ஆன்மீகத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் பைபிள் வாசிக்கணும், நான் ஜெபமாலை சொல்லணும், நான் நற்கண்ட முன்னாடி உட்காரணும், நான் உங்களுக்கு பணி செய்யணும். கொயர் மெம்பர்ஸை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ஆனால் எனக்கு எப்போயுமே ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த மினிமம். நான் குறைவில் நிறைவடைவதில்லை. என் பங்கில் ஒரு 80 பேர் இருக்காங்க கொயரில், குழந்தைகளது தாத்தா பாட்டி வரைக்கும். 100 பேர் இந்த ஆண்டு அந்த பங்கில். ஏன்னா குழந்தை தரிசனம் அவனுடைய 100ஆண்டு விழா, புனிதத்தினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுறோம். கொயர் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஒரு 100 பேரை கொஞ்சம் அந்த கொயரில் நிப்பாட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, கடைசியாக இன்றைக்கி அப்பாக்களுடைய தின விழாவை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயரால். இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விழாக்கள் இருக்கிறதா? தாய் திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவுக்கு விழாக்கள் இருக்குதா? கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுறோமா? இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோமா? தூய ஆவியானவருக்கு பெருவிழா இருக்குதா? எப்போ? போன வாரம் தூய ஆவியானுடைய பெருவிழாவை நம்ம கொண்டாடணும். தந்தையாம் கடவுளுக்கு விழா இருக்கிறதா? இருக்கா? எப்போ? இன்னைக்கு தான் அது. மூவர் இறைவனுடைய விழாவை கொண்டாடுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருடைய அந்த சீக்ரெட்டில் மிக அற்புதமான ஒரு சீக்ரெட் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, தாத்தா பாட்டி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிலுவையை போடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு சிலுவை, இந்த பக்கம் ஒரு சிலுவை, இந்த பக்கம் ஒரு சிலுவை. போடுறோமா? தெரில. ஏன்னா இன்றைக்கி நம்ம குழந்தை செல்வங்களுக்கு இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், நம்ம போடுறோம், அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம கடந்து போகின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயரால் சிலுவை அடையாளம் அடைந்தோமா? இன்னைக்கு நம்ம குழந்தை செல்வங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவருடைய சிலுவை, சாத்தானே ஓடிவிடு. அந்தோணியாருடைய திருத்தலங்களில் நம்ம எல்லாமே எழுதி வச்சிருக்கிறோம். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சாத்தானே ஓடிவிடு. இன்னைக்கு தாய் திருச்சபையானது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, சிலுவை அடையாளம். கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அதில் தந்தையாம் கடவுளை இன்னைக்கு நீங்களும் நானும்
முதல்ல நினைவு கூறுகிறோம். தந்தையாம் இறைவனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விழாவானது தாய் திருச்சபை கொண்டாடலாம். அந்த மூவொரு இறைவனுடைய விழாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் என்னெல்லாம் தந்தையாம் இறைவனிடத்திலிருந்து நான் பார்த்தனோ கேட்டனோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையினுடைய அப்பாவினுடைய அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு அகில உலகமானது அப்பாக்கள் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த வேலையில் நாமும் தந்தையாம் கடவுளை நினைவு கூறும் விதமாக ஒரே ஒரு காரியம் பண்ணலாம். என்ன தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, சிலுவை அடையாளம் வரைவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். அநேக புனிதர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கு மாட்சி உண்டாகுக அப்படின்ற இந்த ஜெபம் மூவொரு இறைவனினுடைய ஒரு ஜெபமாலையாக நம்ம எப்படி ஜெபமாலை சொல்கிறோம், அந்த 53 மணி ஜெபம் எடுத்து தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கு மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. பில்லி சூனியம் பண்ணி வச்சிருக்கான், பேய் பிரச்சனை இருக்கிறது, தீய ஆவியினுடைய பிரச்சனை இருக்குது, வியாபாரம் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைகிறீங்க, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இந்த 53 மணி ஜெபத்தை சொல்லி பாருங்க. மூவொரு இறைவனுடைய ஜெபமால அன்புக்குரியவர்களே அங்கே அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெறுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, அப்படியே கண்களை மூடி கரங்களை குவித்து சும்மா பல்லவி மட்டும் நம்ம பாடுறோம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். மூவர் இறைவன் தாமே இந்த அருமையான நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதல்ல தங்களுடைய உடல் உள்ள ஆன்மாவிலே பெறக்கூடிய குழந்தை செல்வங்கள் தொடர்ந்து அவரோடு இணைந்திருக்கக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க திருப்பலியில் மன்றாடுவோம். கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவாராக. அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். குழந்தைகளுடைய கைகளில் உள்ள திரிகள் பற்றவைக்கும். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன், தூய ஆவியின் வல்லமையால்
குழந்தைகள் மெழுகுதிரிகளை அணைக்கவும். அன்புக்குரியவர்களே, நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு இறைப்பதத்தில் மன்றாட்டாக சமர்ப்பிப்போம். திரு அவையின் நாயகனே எம் இறைவா, மூவரு இறைவனின் ஒன்றிப்பை மாதிரியாக கொண்டு எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய இவர்கள் அனைவரும் மூவரு இறைவனின் அன்பை உணர்ந்து நல்லுறவில் வாழ்ந்து பணிபுரிய புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை அளிப்பவரே எம் இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் புனிதப்படுத்தி அன்பு, அமைதி, ஒற்றுமை, வளமை, வளர்ச்சி தங்கும் இல்லமாக மாற்றிட புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாயகனே எம் இறைவா, இன்று முதன்முறையாக நற்கருணை என்னும் திருவருள் சாதனத்தை பெறும் எம் குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதியும். இக்குழந்தைகள் உடலிலும் உள்ளத்திலும் உமைப்போல் வலிமை பெற்று ஆவியின் அருள் வளங்களினால் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயனுற வாழ்வும் மக்களாக மாறிட இறைவா புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் முழுமுதல் ஆனவரே எம் இறைவா, புதிய கல்வி ஆண்டினை தொடங்கியுள்ள எம் நாட்டின் எல்லா பள்ளி நிறுவனங்களையும் ஆசீர்வதித்து குழந்தைகளின் எதிர்காலத்தை தரமானதாக அமைத்து பள்ளி நிறுவனங்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் அனைவரும் ஒன்றுபட்டு நல்ல சமுதாயத்தை படைக்க புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றியின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கின் மீது உமது நிறையாசிரை பொழிந்தருளும். எம் பங்கு மக்கள் அனைவரும் தூய ஆவியாரின் வரங்களால் பெற்றிடவும் தூய ஆவியாரின் கனிகளால் தங்கள் வாழ்வால் பிறருக்கு வழங்கிடவும் எம் பங்கு ஆன்மீக வளர்ச்சி பெற்றிடவும் புனிதர் அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எம் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். அறிவெல்லாம் கடந்த எம் பரம்பொருளே இறைவா, எம் கடச்சனேந்தல் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். எம் பாதுகாவலரின் திருவிழாவின் நவநாட்களில் நீர் எங்களுக்கு அளித்த இறை செய்திகளுக்காக நன்றி கூறுகிறோம். யூபிலி ஆண்டில் புனித அந்தோணியாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி தூய்மையான வாழ்வு வாழும் வரம் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்புமாக. எங்களை படைத்து காத்து வரும் இறைவாம், நீர் எமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து மது அருளையும் ஆசியையும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக உம்மை முதலாக உன்னை காத்திருக்கும் சிறுவர்களுக்கும் நீர் தந்தருளும். நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் இணைந்து பல்வேறு விதமான மன்றாட்டுக்களை உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் நிலையிலே நாங்கள் கேட்டவைகள் அனைத்தையும் நீர் கனிவோடு தர வேண்டும் என்று உமகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை. இசைத்து இனியப்பன் தொடுத்து இறைவனை புகழ்ந்திடுவோம். இதயத்தை இறைவன் பாதத்தில் இன்றும் காணிக்கை அளிக்க வந்தோம். இதை ஏற்பாய் இறைவனே, உன்னில் சேர்ப்பாய் தலைவனே. இதை ஏற்பாய் இறைவனே, உன்னில் சேர்ப்பாய் தலைவனே.
வயல்களிலே விளைந்திருக்கும் கோதுமை கதிர்மணியும் கொடிகளிலே இணைந்திருக்கும் திராட்சை பழரசமும் உந்தன் பீடத்தில் எடுத்து வந்தோம், எங்கள் உழைப்பையும் இணைத்து தந்தோம். உந்தன் பீடத்தில் எடுத்து வந்தோம், எங்கள் உழைப்பையும் இணைத்து தந்தோம். இசை பல இசைத்து இனியப்பன் தொடுத்து இறைவனை புகழ்ந்திடுவோம். இதயத்தை இறைவன் பாதத்தில் என்றும் காணிக்கை அளிக்க வந்தோம். இதை ஏற்பாய் இறைவனே, உன்னில் சேர்ப்பாய் தலைவனே. இதை ஏற்பாய் இறைவனே, உன்னில் சேர்ப்பாய் தலைவனே. ஒளியினிலே இருள் மறையும், உன் அன்பினில் அருள் நிறையும். கனிந்துருகும் காணிக்கையில் வாழ்வியோ. ஒளியினிலே இருள் மறையும், உன் அன்பினில் அருள் நிறையும். கனிந்துருகும் காணிக்கையில் வாழ்வினை அளிக்க வந்தோம். இதை அன்புடன் ஏற்றிடுவாய், திருப்பலியாய் மாற்றிடுவாய். இதை அன்புடன் ஏற்றிடுவாய், திருப்பலியாய் மாற்றிடுவாய். இசை பல இசைத்து இனியப்பன் தொடுத்து இறைவனை புகழ்ந்திடுவோம். இதயத்தை இறைவன் பாதத்தில் என்றும் காணிக்கை அளிக்க வந்தோம். இதை ஏற்பாய் இறைவனே, உன்னில் சேர்ப்பாய் தலைவனே. இதை ஏற்பாய் இறைவனே, உன்னில் சேர்ப்பாய் தலைவனே. சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவாம், உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
அந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே வேறான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் ஏனெனில் நீரே இதை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம்மகனை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடின்றி நம்புகின்றோ. இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடு நாங்களும் இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகு எங்கும் பரவி இருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் திரும்ப நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திரிகளை அணைப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
கொள்ளுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். சொல்ல சொல்ல நீங்கள் சொல்ல வேண்டிய ஜெபம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உன் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
வா. வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாய் என்னில் வா. நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் உண்மையை உரைத்திடவா எம்மில் உறவை வளர்த்திடவா. உன்னை தேடும் இந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் இந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. பிரிவுகள் என்னை பிரித்தாலும் பரிவாய் என்னில் வா. அன்பை நானும் மறந்தாலும் அன்பாய் என்னில் வா. பிரிவுகள் என்னை பிரித்தாலும் பரிவாய் என்னில் வா. அன்பை நானும் மறந்தாலும் அன்பாய் என்னில் வா. வாள்களும் போர்களும் அழித்தாலும் வாழ்வினை வாழ்வே எரித்தாலும் வாள்களும் போர்களும் அழித்தாலும் வாழ்வினை வாழ்வே எரித்தாலும் வாழ்வின் ஊற்றேவா. இதன் வாழ்வின் நிறைவாய் வா. உன்னை தேடும் இந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் இந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. உன்னை தேடும் எந்தன் உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே. உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே என் உள்ளத்தில் எழுந்து வந்தமைக்காக நன்றி. இயேசுவே என்னையும் என் பெற்றோர் என் உடன்பிறப்புகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே என் இதயத்தை உம் அன்பால் நிரப்பி அருளும். என் உள்ளத்தை தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பி அருளும். இயேசுவே
எங்கள் பரிசுத்த தந்தை, திருத்தூதுவ நிர்வாகி, எம் பங்கு தந்தை மற்றும் அனைத்து அருட்பணியாளர்களையும் ஆசீர்வதியும். முதல் நற்கருணை விருதும் மற்றும் ஒப்புரவு அருள்சாதனம் ஆகிய திருவருள் சாதனங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களை தயாரித்த அருட் சகோதரி மற்றும் ஆசிரியர்களையும் ஆசீர்வதியும். இயேசுவே, உமது திருவுளத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதை கீழ்ப்படிதலோடு செயல்படுத்த உமது ஞானத்தை தாரும். எங்கள் அன்றாட கடமைகளை அன்போடு செய்து புனித பாதையில் வாழ எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். இறைவனுக்கு யூபிலி ஆண்டை கூறும் விதமாக யூபிலி பாடலை பாடுவோம்.
நண்பன். பிரமதம் சார்ந்தாலும் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன். பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன், அழகை இழந்தவன் என் நண்பன். அறிவை இழந்தவன் சகோதரன், ஊனமாயிருப்பவன் என் நண்பன். ஊமையாய் பிறந்தவன் சகோதரன், ஊனமாயிருப்பவன் என் நண்பன். ஊமையாய் பிறந்தவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். நம்முடைய அன்பு குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை முதலாக தங்களுடைய உள்ளத்தில் ஏற்று ஆண்டவருடைய பலத்தை பெற்றவர்களாய் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வை வாழ தொடங்கவிருக்கிறார்கள். எனவே நம்முடைய குழந்தைகளை பாராட்டு வண்ணம் அனைவரும் அவர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்தி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கடந்த 1.5 மாதங்களாக நம்முடைய குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்தவர் வழக்கம் போல நம்முடைய அருட்சகோதரி சலேசி அருட்சகோதரி புஷ்பா அவர்கள். எனவே தங்களுடைய பணிகளுக்கு மத்தியிலும் எல்லா விதங்களிலும் நம்முடைய பங்கில் நடக்கக்கூடிய எல்லா விதமான தயாரிப்புகளுக்கும் மனம் கோணாமல் உடனடியாக அவர்களுக்கு தேவையான ஆன்மீக வாழ்விற்கு தேவையான வழிகாட்டியாக அருள் சகோதரி புஷ்பா அவர்கள் இருந்து வருகிறார்கள். எனவே சகோதரி அவர்களை பாராட்டு வண்ணம் இப்பொழுது சிரில் ஆண்டனி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். சகோதரியோடு இணைந்து அவருக்கு ஒத்துழைப்பு நல்கியவர்கள் சலேசிய உடனுழைப்பாளர்கள் நம்முடைய ஆசிரியை ஜோஸ்பின் அவர்களும்
தங்கையாக இருக்கக்கூடிய சகோதரி அவர்களும் சிஸ்டருக்கு உறுதுணையாக இந்த நாட்களிலே ஷீபா மூவரும் உறுதுணையாக இருந்து இந்த நாட்களிலே அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் தயாரிப்பு நல்கி ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நமது பாராட்டுக்களை தெரிவிப்போம். வாரறிக்கை. ஞாயிறு 15ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை மூவொரு கடவுள் பெருவிழா. 19ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ரொமால்டு நினைவு நாள். 21ஆம் தேதி சனிக்கிழமை புனித அலோசியஸ் கொன்சாகா நினைவு நாள். 22ஆம் தேதி வரும் ஞாயிறு ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழா. வியாழன் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் மாலையில் பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை மாலை குழந்தை இயேசு ஆலயத்தில் திருப்பலியும் நவநாளும் நடைபெறும். வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்வோர் புனித சவேரியார் அன்பியத்தார். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 6200. திருமண ஓலை. நமது பங்கு சூர்யா நகர் புனித யாக்கோப் அன்பிய பகுதியில் வசிக்கும் தந்தை சேசுராஜா, தாய் சேவியர் மோட்ச ஜோதி இவருடைய மகன் விமலன் என்பவருக்கும் சிவகங்கை மறைமாவட்டம் பரமக்குடி பங்கு பரமக்குடியில் வசிக்கும் தந்தை சீமோன் விமல், தாய் சாந்தி இவருடைய மகள் செபா ஷைனி இவர்களுக்கு இது முதலாவது ஓலை. நமது பங்கு ஜெயப்பிரகாஷ் நகர் புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் வசிக்கும் சத்தியகுணசீலன், தாய் ஆரோக்கியமேரி இவருடைய மகள் கேத்ரின் நேசமித்ரா என்பவருக்கும் சிவகங்கை மாவட்டம் தந்தை அருளானந்து, தாய் ஜெயமேரி இவருடைய மகள் கென்னடி என்பவருக்கும் இது முதலாவது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கினம் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்கள் அனைவரின் கடமை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து தருமபுரி மாவட்டத்தில் மறை மாவட்டத்திலிருந்து ஒரு குருவும் 3 சலேசிய குருக்களும் குழந்தைகளுக்கு உறவுகளாக இவருடைய புது நன்மையிலே கலந்து கொள்ள வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமது பங்கிற்காக ஜெபித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த திருவிழா திருப்பலியிலே இணைந்து மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தையர்கள் அனைவருக்கும் நமது நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவிப்போம். திருப்பலி முடிந்ததும் உடனடியாக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தாரால் தேவைப்படுவோர் கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும்
ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. புனித அன்னை மரியாளி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.